இன்றைய பதிவு வேலூர் மாவட்டம் ரத்தனகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய பாலமுருகன் திருக்கோவிலை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இத்தலத்தில் முருகப்பெருமான் குழந்தை வடிவில், அதாவது பாலமுருகனாக இங்கே இவர் காட்சி தரார். இவருக்கு வைக்கக்கூடிய மலர்கள் ஆறு, வைக்கக்கூடிய நைவேத்தியங்கள் ஆறு, தீபார்த்தனை காட்டக்கூடிய அர்ச்சகர்கள் ஆறு என 6 என்ற தரவரிசையிலே இங்கே வழிபாடு முறைகளை மேற்கொள்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுவது உலகறிந்த செய்தி. ஆனால் ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு இந்த ரத்தனகிரி முருகப்பெருமானுக்கு அன்னாபிஷேக அலங்காரம் நடைபெறுவது இந்த திருக்கோயிலில் மட்டும்தான், வேறு எந்த உலகத்தில் எந்த திருக்கோயிலையும் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த முருகன் பாலமுருகனாக காட்சி தருவதனால கந்த சஷ்டி அன்னைக்கு இங்கே சூரசம்காரம் நடைபெறுவது இல்லை. அதுபோன்று இங்கே பாலமுருகன் வடிவில் இங்கே இவர் காட்சி தருவதனால அர்த்தஜாம பூஜை நேரத்தில் இவருக்கு பால் நைவேத்தியமாக வைத்து இந்த அர்த்தஜாம பூஜை நடைபெறுவது ஒரு தனி சிறப்பாக சொல்லப்படுவது. ரத்தனகிரி முருகப்பெருமான் மிகவும் சிறப்பு வாய்ந்த அதிசயங்களை செய்தார் அப்படின்னு சொல்லப்படுது. பார்த்து பயன்பெறுங்க. இது போன்ற பதிவுகளை பார்ப்பதற்கு நம்முடைய சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில்